கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கம் பகுதியில் போலீசாரால் தாக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரசன்னா தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருந்திருக்கிறார். பிரசன்னா, சொல்லுங்க. இப்போ பாதிக்கப்பட்ட ராஜா தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இப்போ அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இன்னும் என்ன மாதிரியான உத்தரவை எல்லாம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது? சொல்லுங்க பிரசன்னா. அதாவது பாதிக்கப்பட்டவரான இந்த ராஜா தான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்றும் குறிப்பாக இந்த சம்பவத்தின் மூலம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அவர் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை தன்னுடைய மனுவிலே வைத்திருக்கிறார். குறிப்பாக தனக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல தங்களுக்கான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் 3 பேரையுமே பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற 3 கோரிக்கையை முன்வைத்து இந்த வழக்கு இன்று நீதிபதி PN பிரகாஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எடுத்த எடுப்பிலேயே இது ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பரவலாக பார்க்கப்படும் வழக்கு தானே, எனக்கு நன்றாக தெரியும். எக்காரணம் கொண்டும் இது போன்றையான சட்டவிரோதமான ஒரு தாக்குதல்களை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதன் மீது நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான, அதாவது காவல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன தெரிவித்தார் என்றால், நாங்கள் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 காவலர்கள் மீதும் தற்பொழுது நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம். அவர்களை ஆர்ம்டு போர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றிவிட்டோம் என்றும், மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த மாவட்ட வருவாய் அதிகாரி இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்கிறார் என்றும், மேலும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தங்களுடைய தரப்பு வாதத்தை அவர் முன்வைத்தார். ஆனால் அந்த வாதத்தை முழுமையாக ஏற்க மறுத்த நீதிபதி அவர்கள் இவருக்கு முழுக்க காவல்துறை செலவிலேயே அவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக தற்பொழுது அவர்கள் இந்த திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் இருந்து மாற்றப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கோ அல்லது ஓமந்தூரார் மருத்துவமனைக்கோ அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு முழுமையான உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை அவர் தெரிவித்தார். அதே சமயத்தில் மனுதாரர் வழக்கறிஞர் அவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். ஆனால் அதற்கு நீதிபதி முதலில் நாம் படிப்படியாகத்தான் செல்ல வேண்டும். இது இங்கிலாந்து அல்ல, இந்தியா. இங்கே எதுவும் கொஞ்சம் மெதுவாகத்தான் நடக்கும். எனவே முதலில் உங்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கூறி அவர்கள் உடனடியாக இங்கு மாற்றப்பட்டு அதற்கான அந்த ஒரு ரிப்போர்ட்டை, அந்த அறிக்கையை நாளை மாலைக்குள்ளாராக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுடைய விசாரணை அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்ய இருக்கிறது. எனவே தற்பொழுது அவர்களுக்கு உடனடியாக ஒரு உயர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதே இன்று நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவிலே தெரிவித்திருக்கிறது. பிரசன்னா, இப்போ அந்த ராஜா குடும்பத்தினர் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் குறித்து நீதிமன்றம் ஏதாவது கருத்துக்களையோ அல்லது உத்தரவுகளையோ சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா. அதாவது எடுத்த எடுப்பிலேயே நீதிபதி சொன்னது இதுதான், ஒருபொழுதும் இது மாதிரி சட்டவிரோதமான தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதன் மீது நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், பொதுமக்களை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துத்தான் இந்த உத்தரவையை அவர் பிறப்பிக்க ஆரம்பித்தார். எனவே மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்று நல்ல வேளையாக இந்த சமூக ஊடகங்களும் வாட்ஸ்அப் போன்ற இந்த ஒரு நவீன கருவிகளும் நமக்கு இருப்பதால் இது மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் உடனடியாக படம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான ஊடகங்கள் அதை பயன்படுத்துபவர்களுக்கே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் எல்லாமே வெளிச்சத்திற்கு வருகின்றன. எனவே அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருபொழுதும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை நாங்கள் ஏற்கவே முடியாது என்பதை தன்னுடைய கருத்தாக தெல்ல தெளிவாக நீதிபதி PN பிரகாஷ் அவர்கள் தெரிவித்தார். பிரசன்னா, இப்ப இந்த காவல்துறையினர் மீதான விசாரணையை எத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு ஏதாவது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படி இல்ல. முதல்ல இந்த விசாரணை தற்பொழுதுதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே வரும் திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வரும் பொழுது காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் அதற்கான தகவலை தெரிவிப்பார். அதன் அடிப்படையிலேயே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது முடிவு எடுக்கப்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதி அவர்கள் முழுக்க அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட ராஜா, சூர்யா, உஷா ஆகிய 3
முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலேயே அவர் குறியாக இருந்தார். எனவே அவர்களுக்கு முதலில் சிகிச்சை வழங்கப்படுவதற்கான உத்தரவு மட்டும்தான் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும் தன்னுடைய உத்தரவில் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தற்பொழுதைய நிலவரப்படி இது மட்டும்தான் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அவருடைய விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு நாட்கள் ஏதாவது வரையறுக்கப்பட்டிருக்கிறதா பிரசன்னா? அதாவது மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்த வேண்டும் என்பதை கோர்ட் தெரிவிக்கவில்லை. அப்படி ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக அரசு தரப்பிலே வழக்கறிஞர் தான் தெரிவித்தார். எனவே இந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எனவே இந்த விசாரணையின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கம் பகுதியில் போலீசாரால் தாக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. மேலும் இந்த போலீசார் நடத்திய தாக்குதல் சட்ட விரோதமானது என்றும் நீதிமன்றம் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான பல தகவல்களை எமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்டு